ஹாய், நான் டாக்டர் கப்பராஜா. கப்பர் சித்தா ஆயுர்வேதா கிளினிக்கோடைய சீனியர் கன்சல்டன்ட். கிட்டத்தட்ட 21 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். எங்கள் கிளினிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் 1930 இருக்குது. ஆல்மோஸ்ட் 95 இயர்ஸை டச் பண்ணிட்டோம். இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் கிளினிக்கில் டாக்டர் இருந்தது டாக்டர் கற்பூரம் ஒலியர் அப்படிங்கிறது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த காலத்தில் ஆட்டையாமட்டி அப்படின்னம்னாவே நாட்பட்ட தோல் நோய்க்கு தான் பார்ப்பாங்க. எல்லா விதமான சிரங்கு மாதிரியான கிரானிக்காக எந்தெந்த டிசீஸ் ஹீல் பண்ண முடியாதோ அதை ஹீல் பண்ணியிருக்காங்க. மருந்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா போய் காட்டிலலாம் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அதை பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி ஸ்ட்ரக்சர்டு ஹாஸ்பிட்டலாக கிடையாது. மருந்து ஒவ்வொன்றையும் போய் ஒவ்வொரு முனிவர்கிட்ட வந்து கற்றுட்டு வந்துட்டு பழங்கால மலையிலலாம் இருக்கும், அங்கே போய் குருகுலத்துலலாம் தங்கியிருந்து ஒவ்வொன்றும் கற்றுட்டு வந்தார். ஆறாவது ராஜப்பலவி அப்படிம்பாங்க, கார்பக்கல் அப்படிம்பாங்க. அதுக்கு சர்ஜரி பண்ணி ஹீல் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் எல்லாம் கூட சர்வ சாதாரணமாக ஒரு இலையை வச்சு அரைச்சி கட்டி ஹீல் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஆட்டையாமட்டி கிளினிக் அப்படின்னம்னாவே நாட்பட்ட ஆறாத ரணத்தை ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பேர் எடுத்தது ஹாஸ்பிட்டல். அது அந்த சர்வீஸில் இருந்து இப்போ அடுத்து அதை அப்படிங்க தாத்தா ஃபாலோ பண்ணாங்க. தாத்தாக்கு எப்படியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு பக்கத்து கிராமத்தில் போய் அங்கெல்லாம் யார் யாரெல்லாம் வசதி இல்லாமல் இருக்காங்களோ அவங்களும் ட்ரீட் பண்ணணும் அந்த மாதிரியானதான் போனாங்க. மணிங்கிறது ரெண்டாவதாக இருந்ததுடைய சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மெயினாக பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா பீரியடு அப்பாங்கிறவங்க டாக்டர் துரைக்கண்ணங்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து ரிட்டையர்ட் ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக கவர்மெண்ட் ஃபீல்டில் இருந்து சர்வீஸ் பண்ணது. அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஃப்ரம் ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ப்ராப்பராக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒரு மெடிசனை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறப்ப அதனோட பாரம்பரியம் கிடக்கூடாது. அதனுடைய பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மருந்தை பவுடராக அரைச்சி கொடுக்க பார்ப்பாங்க. இன்றைக்கி இருக்க காலத்துக்கு யாரும் அதை பவுடராக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டீங்க. ஸோ அதை என்ன பார்ப்போம் அப்படின்னம்னா டேப்லெட்டை எந்த இதை மாடர்னைஸ் பண்ண முடியும், அதை மாடர்னைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சித்தா அப்படின்னம்னாலும் சரி, ஆயுர்வேதா நம்ம நாட்டு மருந்து அப்படின்னம்னாவே என்னவா இருக்கும் அப்படின்னம்னா ஒன்று வர பவுடராக இருக்கணும், இல்லை மூலிகை சாராக இருக்கணும், இல்லை கஷாயமாக இருக்கணும். இது இன்னைக்கு காலகட்டத்தில் யாரும் குடிப்பதற்கு தயாராகவே இல்லை. சரி, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னம்னா டேப்லெட் ஃபார்ம் நம்ம ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி சிரப் ஃபார்ம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ டேப்லெட் ஃபார்ம் அப்படின்னம்னா வெறும் 500 mg தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு 5 கிராமை கொண்டு வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அதை திருப்பி பாவனை முறைன்னு பேர். இப்போ ஒரு மருந்து இருக்குது அப்படின்னம்னா அதோட சாறு எடுத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முள்ளங்கி இருக்குன்னா முள்ளங்கியோடைய சாறு எடுத்துக்கணும். அந்த சாறு இன்னொரு மருந்தில் கலந்து ட்ரை பண்ணுறது, திருப்பி அதே மாதிரி இன்னொரு தடவை கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்குக்குள்ள அந்த 5 கிராமோட சப்ஸ்டன்ஸை கொண்டு வரணும். இதே மாதிரி தான் மிளகுல நம்ம துளசியோட இலைச்சாறு, இன்னொன்று 90 அந்த 90 இலையை சாறு எடுத்து ஊற்றணும் அப்படின்னம்னா அதனோட எஃபிகசி அதிகமாகும். இந்த மாதிரி தான் அது எஃபிகசி அதிகமாக்கி அதை டேப்லெட் ஆக்கி கொடுக்க பார்க்குறோம். தென் இது இன்னும் அட்வான்ஸாக என்னன்னா ட்ராப்ஸ் காமில் கொண்டாந்து எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து ட்ராப்ஸ். இப்போ கஷாயம்லாம் நம்ம குடித்தோம் நல்லா இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு 4-5 ட்ராப்ஸ் குடித்தோம் அப்படின்னம்னாவே அதனோட எஃபிகசி இருக்கும், நமக்கு மெடிசனோட வீரியம் நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் நம்ம பழைய முறையில் என்னன்னா தீநீர் எடுக்கும் முறை அப்படிம்பாங்க. தீநீர் எடுக்கிறதுங்கிறப்ப அதனுடைய சத்துவம் மட்டும் தனியாக எடுத்துடலாம். இது இன்னும் நம்ம ஈஸியாக சொல்லணும்னா எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறது. எப்படி எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறோமோ அதே முறையில் தான் தீநீருங்கிறது பழங்காலத்தில் அந்த காலத்துல இருக்குது. அந்த மெத்தடில் இருக்கும் பொழுது அதை நம்ம மெடிசன் கலக்கிறப்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் ஆகுது. இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய் எதுவாக வேணா இருக்கட்டும், அது தோல் நோயாக இருக்கட்டும், மூட்டுவலியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது காஸ்மெட்டிக் வச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயங்காம வாங்க. வரப்ப அதுக்கான மாடன என்னென்ன ரிசல்ட் இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. அதற்கு என்ன தீர்வு கொடுக்கணுமோ கண்டிப்பா எங்களோட கிளினிக்கில் சரியான தீர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இயற்கையோட இணைந்து உங்களுடைய ஆரோக்கியம் மாறட்டும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.